அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் தற்போது விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு விவசாயம் தான் தொழில, எங்களுக்கு வேற எந்த வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. விவசாயத்தை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு லோன், எங்களுக்கு அவசர தேவை, நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு காசு பணம் கிடைக்காது. நாங்கள் லோன் வாங்க கவர்மெண்ட்டுக்கு போனால் உங்களுக்கு லோன் இல்லை, உங்களுக்கு நிபந்தனை பட்டாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? விவசாயம் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் தான் இருக்கோம். இந்த கஷ்டத்தினால தான் நாங்கள் எங்களுக்கு நிபந்தனை நீக்கி கொடுக்க கேட்குறோங்க. ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு தடவை கூட்டம் போட்டோங்க. அப்போ என்னங்க, சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அரசாங்கத்தில் பேசிட்டு சொன்னாங்க. இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அதனால தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோங்க. காலையிலேருந்து குழந்தை கொஞ்சம் கிடக்குறோங்க. மாவட்ட சார் ஏதாவது சொல்லுவார்னு எதுவும் சொல்லலைங்க. பட்டான்னு எதுவுமே எங்களுக்கு பொறுப்புன்னு தெரியல. ஒரு கடன் வாங்க முடியல, ஒரு லோனு வாங்க முடியல. நல்ல கஷ்டத்தில் இருக்கிறோம். போய் கேட்டால் பட்டான்னு இது பண்ணிட்டு வாங்குறாங்க. என்னதான் நாங்கள் விவசாயம் வேண்டி எப்படி பிழைக்கிறோம் சொல்லுங்க? இதெல்லாம் அரசாங்கம் பிடிய பண்ண நாங்கள் தான் எப்படித்தான் பிழைக்கிறது? என்னென்ன பண்ண முடியல, என்ன சொல்ல முடியுது? இந்த பட்டான்னு வச்சு அதுக்கு கொண்டு போய் எதுவும் கடன் வாங்க முடியல, ஒரு தொழில் வாங்க, உப்பு லோனு வாங்க முடியல. இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோங்க. எப்படி பிழைக்கிறது? கரார் பண்ணிக்குள்ள பட்டா பிரச்சனையில அது கரார் பண்ணிக்கிறதுக்கு போல எதுக்குமே வழி இல்லாத முழிக்கிற போறாங்க. விவசாயி அனைத்துமே என்னமோ நம்ம இது மாதிரிதான் நிக்கிறோம். நாங்க அனாதியா நிக்கிற மாதிரி நிக்கிறோம். காட்டை வச்சிருந்துமே எதுக்கு யூஸ் ஆகல. என்ன சொல்றாங்க? மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் வரல. ஏதாச்சும் அதுக்கு ஒரு தீர்வு காணத்தான் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியுங்க. நல்ல முடிவு சொல்லணும். பட்டா உங்களுக்கு தான் இடம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருந்தது. நாங்களும் அதை வச்சு பயிர்க்கடன்லேருந்து இதிலிருந்து எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு சினிமாவிலாம் சொல்கிறாங்கல்ல, அது ஏதோ இதுக்காக சொல்கிறாங்க. நாங்கள் எங்களால் முடியலன்னு சொல்லி வித்தரலாம், விற்று போட்டு எதோ இருக்கிற கடங்காட்சியை வாங்கி இதை பண்ணி எல்லாம் சலிச்சு போனோம். விற்று போட்டு வெளியே போயிடலாம்னு நினச்சா இப்போ விற்க முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? விற்க முடியாது, முன்னோட தான். ஆனால் நீ விற்க முடியாது. எப்படி நாங்கள் இதிலிருந்து வெளியே வர்றது? எங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இடத்துக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் பெரிய மனசு பண்ணி எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பட்டா கொடுக்கணும். அதை ஒன்று கொடுத்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க.